தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் 100% வாக்குப்பதிவை வலியுறுத்தி மினி மாரத்தான் போட்டி நடைபெற்றது. கோவில்பட்டி கோட்டாட்சியர் அலுவலகத்தில் தொடங்கிய மாரத்தானில் பள்ளி மற்றும் கல்லூரி மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர். திருச்செந்தூர் தூத்துக்குடி செல்லும் சாலையில் அமைந்துள்ள ஆத்தூர் குளத்து கரையோர பகுதியில் பொதுமக்கள் குப்பைகளை கொட்டுவதால் சுகாதார சீர்கேடு ஏற்படுவதாக புகார் கூறப்படுகிறது. அதனால் குளத்தின் தண்ணீர் மாசுபடுவதோடு மட்டுமல்லாமல் தொற்றுநோய் பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. அந்த குளத்தின் நீரை அப்பகுதி மக்கள் விவசாயத்திற்கு பயன்படுத்தி வருகிறார்கள். இனி வரும் செய்திகள் சென்னை அரங்கிலிருந்து தொடரும். கோவை மண்டல செய்திகளை இனி பார்க்கலாம். வழங்குகிறார் செய்தியாளர் சுஜாதா. கோவை மாநகராட்சியின் 59வது வார்டுக்குட்பட்ட சூர்யா நகர், சிவலிங்கபுரம் பகுதிகளில் அடிப்படை வசதிகள் செய்து தராதை கண்டித்து 500க்கும் அதிகமான வீடுகளில் கருப்பு கொடியேற்றி எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டது. ஜவஹர்லால் நேரு நகரமைப்பு திட்டத்தின் கீழ் வழங்கப்பட்ட 3500 கோடி ரூபாயில் இந்த பகுதிகளுக்கு சாலை, மழைநீர் வடிகால், தெருவிளக்கு போன்ற வசதிகளை கோவை மாநகராட்சி செய்து தரவில்லை என குற்றம் சாட்டின. விரைவில் பணிகள் தொடங்கப்படும் என அதிகாரிகள் உறுதியளித்ததால் போராட்டம் கைவிடப்பட்டது. அதிமுகவுக்கு வாக்களிக்குமாறு போக்குவரத்து ஊழியர்களை சிலர் மிரட்டுவதாக பொள்ளாச்சி சாராட்சியர் அலுவலகத்தில் புகார் அளித்துள்ளனர். பொள்ளாச்சியில் உள்ள அரசு போக்குவரத்து கழக பணிமனையைச் சேர்ந்த ஊழியர்களை அதிமுகவுக்கு வாக்களிக்குமாறு அங்குள்ள அண்ணா தொழிற்சங்க நிர்வாகிகள் சிலர் வலியுறுத்துவதாக குற்றம் சாட்டினர். நீலகிரி மாவட்டம் முதுமலை புலிகள் காப்பக வனப்பகுதிக்குள் புதிதாக அமைக்கப்பட்டுள்ள சாலையை மறுசீரமைப்பு செய்ய வேண்டும் என வாகன ஓட்டிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மழை பெய்து சாலைகளில் ஆங்காங்கே பள்ளங்கள் ஏற்பட்டுள்ளதாகவும் இதனால் விபத்துகள் ஏற்படுவதாகவும் அவர்கள் தெரிவித்தனர். இதுகுறித்து நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகளிடம் கேட்டபோது சாலையில் வேகத்தடைகள் அமைக்கப்படும் என்றும் அறிவிப்பு பலகைகள் வைக்கப்படும் என்றும் அவர்கள் தெரிவித்தனர். நீலகிரியில் 100% வாக்குப்பதிவை வலியுறுத்தி தேர்தல் அலுவலரும் மாவட்ட ஆட்சியருமான சங்கர் துண்டு பிரசுரங்களை வழங்கினார். உதகையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அவர் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்தின் செயல்பாடுகள் குறித்து பொதுமக்களுக்கு எடுத்துரைத்தார். எந்தெந்த வாகனங்களுக்கு வேக கட்டுப்பாட்டு கருவிகளை பொருத்த வேண்டும் என விளக்கம் கேட்டு நாமக்கல் மாவட்டம் முதலைப்பட்டியில் வட்டார போக்குவரத்து அலுவலரிடம் லாரி உரிமையாளர்கள் மனு அளித்தனர். கடந்த 1ஆம் தேதியிலிருந்து வாகனங்களுக்கு வேக கட்டுப்பாட்டு கருவி பொருத்தப்பட்டிருக்க வேண்டும் என மத்திய அரசு ஏற்கனவே உத்தரவிட்டிருந்தது. இதனை தமிழக அரசு தீவிரமாக நடைமுறைப்படுத்தி வருகிறது. சேலம் செவ்வாய்பேட்டையில் உரிய ஆவணங்களின்றி கொண்டு செல்லப்பட்ட 3 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள 12 கிலோ வெள்ளி கொலுசுகளை தேர்தல் பறக்கும் படையினர் பறிமுதல் செய்தனர். கோவை மாவட்ட நகை கடைகளுக்கு விற்பனை செய்ய கொண்டு செல்லப்பட்டதாக செவ்வாய்பேட்டையைச் சேர்ந்த வியாபாரி ஷியாம் சுந்தர் தெரிவித்தார். உரிய ஆவணங்கள் இல்லை என கூறி அதிகாரிகள் அவற்றை பறிமுதல் செய்து கருவூலத்தில் ஒப்படைத்தனர்.